இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். சிலேடை பாடல்கள் என்பவை தமிழ் இலக்கியங்களில் ஒரு தனி இடம் பெற்றவை. படிப்பதற்கு இனிமையாகவும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை புரிந்து கொள்ளும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதாவது சிலேடை என்பது ஒரே தொடர் இரண்டு வேறு பொருள்களை தரக்கூடியது. இந்த சிலேடை பாடல்களை பாடுவதில் காளமேகம் என்ற புலவர் தனித்தன்மை வாய்ந்தவர். நிறைய பொருள்களுக்கிடையே ஒப்புமைப்படுத்தி சிலேடை பாடல்களை பாடியுள்ளார். உதாரணமாக தேங்காயும் நாயும், இதை இரண்டையும் இணைத்து அவர் பாடுகின்றார் ஓடும் இருக்கும் என்று. தேங்காய்க்கு மேலே ஓடு இருக்கும் அல்லவா, அதனால் அது ஓடும் இருக்கும். நாய் என்ன செய்யும்? ஒரு இடத்திலே நிற்காது, ஓடும், திடீரென வந்து நிற்கும். இதை போன்ற பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறார் காளமேக புலவர். இன்னும் பல புலவர்களும் பாடியிருக்கிறார்கள். காளமேகத்தினுடைய தனி சிறப்பு இரண்டு பொருள்களை மட்டுமல்ல, மூன்று பொருள்களை ஒன்றாக சேர்த்து சிலேடை பாடல்களை பாடக்கூடியதில் வல்லவர் அவர். இரண்டு பொருள்களுக்கிடையே ஒப்புமைப்படுத்தி பாடுவதே மிக திறமை. காளமேகமோ மூன்று பொருள்களை இணைத்து பாடக்கூடிய திறன் பெற்றவர். அதிலே ஒரு பாடலை இன்றைக்கு நாம் காண்போம். மழை பெய்து முடித்தால் வானத்திலே தோன்றுகிறதல்லவா வானவில். அந்த வானவில் மகாவிஷ்ணு, வெற்றிலை, ஒன்றுக்கொன்று ஏதும் தொடர்பு இருக்கிறதா? வானவில், மகாவிஷ்ணு, வெற்றிலை, இதை மூன்றையும் இணைத்து அவர் ஒரு சிலேடை பாடியிருக்கிறார். முதலில் பாடலை சொல்லிவிடுகிறேன், அதன் பிறகு விளக்கத்திற்கு போவோம். நீரில் உளவால், நிறம் பச்சையால், திருவாள், பாரில் பகை தீர்க்கும் பான்மையால், சாரும் அணு பல்வினையை மாற்றுதலால், பாரீர் பெருவானவில் விண்டு நேர் வெற்றிலை. 5 கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த 5 கருத்துக்களை வைத்து இந்த மூன்றுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். நீரில் உளவால், வானவில் எப்படி தோன்றுகிறது? மழை நீரால் தோன்றுகிறது. திருமால் எங்கே பள்ளி கொண்டிருக்கிறார்? பார்க்கடலாகிய நீரில் பள்ளி கொண்டிருக்கிறார். வெற்றிலை போடுவதற்கு முன்னால் அதை நீர் தெளித்து அதன் பிறகுதான் போட வேண்டும். நீரில் உளவால். நிறம் பச்சையால், வானவில்லினுடைய 7 நிறங்களில் பச்சை என்ற ஒரு நிறமும் உண்டு. மகாவிஷ்ணுவினுடைய நிறம் பசுமை கலந்த கருமை. பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கன், தொண்டதடிப்பொடி ஆழ்வார் பாடுகிறார் அல்லவா. அதனால் பச்சை நிறமுடைய கடவுள் விஷ்ணு. வெற்றிலை நமக்கே தெரியும், பச்சை நிறம், நிறம் பச்சையால் முடிந்தது. திருவாள், திரு என்றால் செல்வம். இந்த உலகத்திற்கு எது செல்வம்? வானத்திலே இருந்து பெய்யக்கூடிய மழைதான் செல்வம். அந்த மழைக்கு அடையாளமாக வரக்கூடியதுதான் வானவில். அதனால் அது செல்வத்திற்கு அடையாளமாக விளங்கக்கூடியது. திரு என்றால் திருமகளை குறிக்கும். லட்சுமி, மகாவிஷ்ணுவினுடைய மனைவி லட்சுமி. அதனால் திருவால் என்றால் அது மகாவிஷ்ணுவுக்கு உரியது என்று பொருள். வெற்றிலை என்பது செல்வ செழிப்புக்கான அடையாளம். நெல்லும் கரும்பும் வெற்றிலையும் நன்செய் பயிர்கள், நீர்வளம் இருக்கக்கூடிய இடத்திலே விளையும். அதனால் இந்த வெற்றிலை செல்வத்திற்கான ஒரு அடையாளம். பாரில் பகை தீர்க்கும் பான்மையால், மழை பெய்தால் இந்த உலக மக்களுக்கே பகையாக விளங்கக்கூடிய வறுமை நீங்கும், துன்பம் நீங்கும். நீர்வளம் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும். அதை கொண்டு வருவது வானவில். பாரில் பகை தீர்க்கும் பான்மை, இந்த உலக மக்களினுடைய பகையை, துன்பங்களை போக்கக்கூடியவர் கடவுள் திருமால். அதனால் அவருக்கும் பொருந்தும். வெற்றிலை
இந்த உலகத்திலே மனம் வேறுபட்டு கருத்து மாறுபட்டு சண்டையிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு கட்டத்திலே சமாதானமாகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வெற்றிலையையும் பாக்கையும் கொடுத்து தங்களுடைய பகையை முடித்துக் கொள்வது ஒரு மரபு. அதனால் பகை தீர்க்கும் பான்மை இந்த பாருலகில் நடப்பதற்கு வெற்றிலையும் சான்றாக இருக்கிறது. சாரும் அணு பல்வினையை மாற்றுதலால், மழை பெய்வதற்கு முன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சோம்பி திரிவார்கள் அல்லது எந்த பணியும் இல்லாமல் இருப்பார்கள். மழை பெய்த பிறகு அவர்கள் உழவு தொழிலை மேற்கொள்வார்கள். அதனால் மக்களினுடைய வினையை மாற்றுகிறது. வினை என்றால் வேலை. அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை மழை பெய்த பிறகு மாற்றமடைவதன் காரணமாக வானவில் அவர்களுடைய வினையை மாற்றுகிறது. மகாவிஷ்ணு என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே அவருடைய பக்தர்களினுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கிறார். நல்வினை தீவினை ஆகிய இருவினையும் அவரால் மாற்றமடைகிறது. வெற்றிலை எப்படி? வினை என்றால் ஒருவருக்கு இருக்கக்கூடிய நோய் குறைபாடு என்றும் பொருள். வெற்றிலை என்பது அருமருந்து. உண்ட உணவு செரிப்பதற்காகவும் அந்த உணவிலே இருக்கக்கூடிய நச்சுகள் நீங்குவதற்காகவும் வெற்றிலையை பயன்படுத்துவது நற்பழக்கமாக நம்முடைய நாட்டிலே மரபு பின்பற்றப்பட்டு வருகிறது. மருத்துவ குணமும் உடையது வெற்றிலை. அதனால் அது மக்களினுடைய நோயை தீர்க்கிறது. இப்படி 5 பண்புகளின் அடிப்படையில் இந்த 3ம் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானவை, நிகரானவை என்று காலமேகம் கூறுகின்றார். விஷ்ணு என்ற சொல் தமிழ் மொழிக்கு ஏற்றவாறு விண்டு என்று வந்திருக்கிறது. நீரில் உளவாள், நிறம் பச்சையால், திருவாள், பாரில் பகை தீர்க்கும் பான்மையால், சாருமணு பல்வினையை மாற்றுதலால், பாரீர் பெருவானவில் விண்டு நேர் வெற்றிலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.